ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு வந்து அந்த என்னது இந்த குஞ்சு மீனெல்லாம் வாங்கிறது பார்த்தீங்களா, அதை வந்து எப்படி நீங்கள் டக்கு டக்குன்னு கழுவி அப்படின்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அந்த மீனை வந்து கோர போட்டுடணும். பார்த்துக்கோங்க, தண்ணிக்குள்ளே ஊற்றி போட்டுட்டு சும்மா இப்படி ஒரு அரை மணி நேரம் இப்படி கலந்தோடனே பட்டு பீதாம்பரத்தில் பட்டு ஒன்றும் ஆகாது. எம்மா இப்படி நல்லா கலக்கி விட்டோன்னு நினச்சிடுங்களா. பாருங்க, அதில் மேலே கிட்ட காட்டுங்க, அதில் இருக்கிறது. அப்புறம் இந்த குடலு குந்தாணி எல்லாம் ஒரு 4 உலுக்குள்ளே வந்துடும். பார்த்துடுங்க பற்றில. அடுத்தது அந்த நெத்திலேயே அழகாக இது பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுக்க பார்த்துக்கிடுங்க பற்றில. அதுக்கப்புறம் 4-5 தண்ணி என்ன செஞ்சால் போதும், நம்ம மாற்றி மாற்றி அலசினா போதும். கோரை போடும்போதே அது வந்து கோரை போட்டுட்டு நல்லா இப்படி இப்படி எம்மாம்மா எம்மா என்ன வரப்பா இப்படி நம்ம கலக்குனாலே நல்ல மீன் பார்த்தீங்களா, அதனால பொடிஞ்ச உடனே போகாது. ஏன் அதை போட்டு கூட கொஞ்சம் கழுவிடுவான். நானும் ஒன்று கழுவேன். இப்படி தான் கழுவணும். இந்த சைடில் நெத்தலி இங்கே பாருங்கள், இந்த குடல் குந்தாணி எடுத்து அப்படியே வெளியே போட்டுட்டு இப்படி இங்கே வாழை ஒரு பிச்சுட்டு தலையை இந்த பக்கம் பிச்சு இந்த பக்கம் போடணும். ஓகே, அவ்வளோதான். அப்புறம் இன்னொருத்தவங்க பார்த்துடுங்க, அவைய என்ன தப்பாக கமெண்ட் படிச்சாவ. அப்புறம் அவைகளுக்கு நான் ரிப்ளை கொடுக்கேன். இந்த உடனே அவைய இவனுக்கு வந்து திமிரு, அதாவது அடுத்தவங்கள தப்பாக பேசக்கூடிய இவங்க வந்து திமிரு இல்லையா, அதுக்கு கரெக்டான பதில் கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு திமுறான். எப்படி கதை? சரிப்பா எப்பா இது எப்படி கழுவுறது? கை கொண்டு தான் கழுவணும். தள்ளிப்போம் பாட்டி அப்புறம் தள்ளி கை கொண்டு தான் கழுவணுமா? வேற எல்லாரும் கால் கொண்டா கழுவுவாவே. பிறகு எப்படி கழுவுன்னு கொஞ்சம் கேட்டுட்டாண்ணா தெரியாததுன்னா சொல்லி தரணும். இதுவும் அப்படிதான். சும்மா எப்படி பிதிக்கி பிதிக்கி எடுத்தோம்னா என்ன ஆயிரும், இப்படி ஆயிரும். அப்புறம் உள்ள போதுமா கழுவிருக்கேன். கழுவிருக்கு நீ அப்புறம் பார்த்தா தலையே பூச்சி போடணும். தள்ளிப்பா பூச்சி. ஆமா, இதுக்கு ஏன் பால்கார பூச்சின்னு பேர் இருந்தது? அது கேட்டு வந்து சொன்னேன். யார்கிட்ட? மேல இடத்துல. ஆமா, அதை வந்து பால்கார பூச்சின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஏன்னு தெரியல. பார்த்துடுங்க, வாடி வாசல் தாண்டி. இதுமே என்ன பண்ண போறா? கரியா கலங்கா கலங்கு கூட்டா கிழங்கு போடணும், மாங்காய் போடணும், தக்காளி போடணும், மிளகாய் போடணும், எல்லாம் போட்டு ஒரு கூட்டு கறி. இது இன்னைக்கு நாளைக்கு சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லுவா. முந்திர ஜென்மத்துல கமல் சாருக்கு சொந்தத்துல பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்றது புரியறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆகும் பார்த்தீங்களா. ஆனா அழகா தான் சொல்லியிருப்பாங்க. அது நான் என்ன கேட்டேன், இதை என்ன செய்வான்னு தான் கேட்டேன். கிழங்கு போட்டு கூட்டு வைப்பேன், கறி வைப்பேன் தான் கேட்டேன். அதுக்கு கிழங்கு, தக்காளி, மாங்காய், மிளகாய் எல்லாம் சொல்லியாச்சு. அப்ப அடுத்த வீடியோ எப்படி எடுக்கிறது? கறி வைக்கக்கூடிய வீடியோ, கண்ட்ரி ஃப்ரூட். தள்ளிப்பா. ஓகேங்க, இப்படிதான் எங்க அம்மா கழுவா வச்சிரு. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ சொல்லிட்டி.